கோவை மாவட்டம் அன்னூரில் விளைநிலத்தில் கழிவுநீர் தேங்கியதால் பயிர்கள் அழுகி வருகின்றன. விளைநிலங்கள் கழிவுநீர் தொட்டி போல் மாறியது எப்படி? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூரில் குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் இட்டேரி சாலை உள்ள 2.5 ஏக்கர் நிலத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது. அன்னூர் பேரூராட்சி நிர்வாகமே கழிவு நீரை முறையாக சுத்திகரிக்காமல் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் தேக்கி வைப்பதாக தெரிகிறது. பல மாதங்களாக கழிவு நீரும் குப்பைகளும் திறந்த வெளியில் இருப்பதால் இட்டேரி சாலை அருகே சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இவ்வாறு கழிவுநீர் திறந்த வெளியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் உருவாகியுள்ளது. கழிவு நீரால் நிலத்தடி நீரும் அருகில் உள்ள 60 ஏக்கர் விளைநிலங்களும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றன அன்னூர் விவசாயிகள். விளைநிலங்களிலும் சாக்கடை கழிவுநீர் தேங்கி உள்ளதால் வாழை, கரும்பு போன்ற பயிர்கள் அழுகி வருகின்றன. கழிவு நீரை மறுசுழற்சி செய்ய பேரூராட்சி நிர்வாகத்திடம் திட்டம் இல்லாததால் கிணறு நிறைய நீர் இருந்தும் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் புலம்புகின்றனர். கழிவுநீர் பிரச்சினை தொடர்பாக மனுவுக்கு மேல் மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் அன்னூர் விவசாயிகள். தண்ணி வந்து நின்று ஒரு விவசாயம் பண்ண முடியறதில்லை. தண்ணி பூரா பச்சை கலர் ஆகி போச்சு. கிணத்து தண்ணி, நீர்நிலை தண்ணி பூரெல்லாம் கெட்டு போச்சுங்க. ஆனால் அந்த தண்ணி காட்டி விட்டு வெள்ளாம் பண்ணி கட்டினதுனால காலெல்லாம் புண்ணு வந்துடுது. ஆஸ்பத்திரி போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ரெடி பண்ணினேன். கவர்மெண்ட் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு காங்கணும். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் விண்ணப்பம் கொடுத்து பார்த்தோம். ஒருத்தருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். நீங்கள் இல்லைங்க, டிச்சு தண்ணி வந்து கலந்ததுனால எந்த விவசாயம் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. பண்டங்கண்ணே எதுக்குமோ எல்லாமே நோய் வருதொழியே கொசு அதிகமாகுது. எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. வாழையை எதுவும் பண்ண முடியாதுங்க. பூராமே பட்டா பூமியில் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்குறாங்க. எல்லா வார்டு தண்ணியும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து உள்ள விட்டுறாங்க. அதனால எந்த வெள்ளாமே பண்ண முடியறதில்ல. எல்லா வாழ்வாதாரம் போயிடுதுங்க. பண்டங்கண்ணா எதுவுமே வச்சு வளர்த்த முடியாது. எல்லா தண்ணியும் கொண்டு வந்து பட்டா பூமியிலையும் விட்டுறாங்க. எல்லா வார்டு தண்ணியும் எதுவும் போய் எல்லா பக்கம் போயாச்சுங்க. எது வந்து யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கழிவு நீரை முறையாக சுத்திகரிப்பு செய்து விளைநிலங்களில் கழிவுநீர் தேங்குவதை தடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஜாபர் சாதிக்குடன் சந்துரு.